ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் 1/2 கிலோ சைஸில் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அது தோல் சீவி நல்லா கழுவி கேரட் துருவில் வச்சு நல்லா துருவி எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது அந்த ஈரம் போகிற அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதில் சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. அரிசி மாவு சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா உதிராக வரணும், அந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி உதிராக வரணும், இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதை இட்லி பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 துண்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவை நசுக்கி சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்களவாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து கொடுங்க. சூப்பரான உதிரான மரவள்ளி கிழங்கு புட்டு தயார்.